கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய விலையேறப்பெற்ற பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. கிரைஸ்ட் ரெவலேஷன் த மெசேஜ், முக்காடு என்றால் என்ன? இந்த செய்தியை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன பேசியிருக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் பாருங்கள் தயவு செய்து. இது ரொம்ப முக்கியமான செய்தி. அநேகருக்கு நீங்கள் அனுப்புங்கள், அநேக பாஸ்டர்மார்களுக்கு அனுப்புங்கள், அநேக சகோதரிகளுக்கு அனுப்புங்கள், அநேக வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அநேக புருஷர்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த செய்தி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னமும் முக்காடுனா என்னன்னு தெரியாம போதிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை பேசியிருக்கிறார். மறுபடியும் இந்த முக்காடு என்றால் என்ன இந்த செய்தியை பேச வேண்டும் என்று பரிசுத்த ஆவியோட ஒரு ஏவுதல் எனக்குள்ள இருந்தபடினாலே இதை நான் மறுபடியும் பேசுறேன். மூடி என்றால் என்ன அப்படிலாம் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியுமாக இந்த செய்தி பேச வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஏன்னா ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல எல்லா வாலிபர்களும் முக்காடை குறித்து முக்காடு போடுங்க பற்றி பேசுறாங்க. அவங்க எந்த முக்காடு பேசுறாங்கன்றது குறித்து அவங்களுக்கே தெரியல. ஆகவே தயவு செய்து இரு கரம் கூப்பி உங்களை வேண்டிக்கிறேன். உங்கள்கிட்ட பணம் கொடு, பொருள் கொடு, எனக்கு உதவி செய்யுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே நான் கேட்கல. லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, இதெல்லாம் நான் ஒண்ணுமே பேசல. யூடியூப்ல செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அறிந்து கொள்ளுங்கள். உங்க பாஸ்டர் போய் கேளுங்க, ஏன் அப்படி பேசுறதுன்னு கேளுங்க, வசனம் இப்படி சொல்லுதேன்னு கேளுங்க. அங்க உள்ள சகோதரியை போய் கொஸ்டின் மார்க்க கேளுங்க. இது அறிஞ்சிக்கணும், வசனங்களை காமிங்க தயவு செஞ்சு. புரிஞ்சுங்களா? அதனால கெஞ்சி கேட்கிறேன், ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு புருஷர்மார்களும் நீங்களாம் குற்றவாளியா இருப்பீங்க. இந்த குற்றத்துல போய் இப்ப அங்க போய் நின்று ஆண்டோட இந்த சத்தியம் யாரும் எனக்கு போதிக்கல, எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. என்னை போல நிறைய மூத்த பாஸ்டருங்க, என்னை போல மூத்த சுவிசேஷகர் எல்லாம் பேசுறாங்க. சில பேர் பேசுறாங்க, சில முக்கால்வாசி பேர் 90% பேசுறது இல்லை. அதனால இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்குங்க, அறிஞ்சுக்குங்க, அநேகருக்கு நீங்க அனுப்புங்க. ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரி, முக்காடு என்றால் என்ன? நீங்க வேதத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 15ஆம் வசனம் வரைக்கும் தயவு செஞ்சு வாசிங்க. அன்பு பிரியமான தேவனுடைய சகோதரிகளே, நீங்களாம் தயவு செஞ்சு கேளுங்கம்மா. தாய்மார்களே, கேட்டு புரிஞ்சுக்குங்க. சும்மா டிவியில பாட்டும் டான்ஸையும் தேவையில்லாம சத்தியங்களை கேட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க. நீங்களாம் சத்தியம் ரொம்ப முக்கியம். நமக்கு சத்தியமே தெரியல, சத்தியமே அறிந்து கொள்ளல, உண்மையான சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலனாக்கா பரலோகம் போக முடியாதுமா. ஏமா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? கொஞ்ச நாள் தான்மா, 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ, மிஞ்சி போனா 80 வருஷமா, 80 வயசு ஆகி போச்சுன்னா 10 பைசா பிரச்சனை உலகத்துல வாழறதுனால. மண்ணுக்கு போறதே பெட்டரு. அப்படியே நீங்க இடையில 80 வயசுக்குள்ள நீங்க செத்து போட்டீங்கன்னாக்கா உனக்குள்ள உண்மையான ஆத்மா, உண்மையான ஆவிக்குரிய சரீரம் இருக்குது. அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் பரலோகம் போகணும். அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு கண்ணு, மூக்கு, கை, கால் எல்லாமே இருக்குது. அதுக்கு அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் மண்ணினால ஒரு சரீரத்தை உருவாக்கி உள்ள அனுப்புனாரு. அந்த சத்தியத்துக்கு வரல. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த ஆவிக்குரிய சரீரம் தான் பரலோகம் போகணும். அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம் சகோதரியோ இல்ல சகோதரனோ ஒரு ஊழியக்காரனோ பரலோகம் போகணும்னாக்கா இந்த மாதிரி சத்தியங்களை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா பரலோகம் போக முடியாதுமா. என்னமா கண்ணுங்களா, சொன்ன எத்தனோ முறை நான் பேசல. யூடியூப்ல நல்லதுதான் பேசி வரேன், உண்மையான சத்தியத்தை பேசி வரேன். செவி கொடுக்க மாட்டேன்றீங்க, யாருக்குமே அனுப்ப மாட்டேன்றீங்க. புரிஞ்சுக்குங்கம்மா. சரி, ஓகே, என்னவோ நான் சொல்றேன், உண்மையான வார்த்தையை சொல்றேன். முக்காடு என்றால் என்ன? இந்த முக்காடை பத்தி இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்களுக்கு, மோகனுக்கு தெரியும். அவங்கள சத்தியத்தை சொல்றது இல்ல. ஏஜி சபை இருக்கிறவங்களுக்கோ, சிபிஎம் சபையில பாஸ்டர்களுக்கோ, எத்தனையோ மாரநாத சபையில இருக்கிற பாஸ்டர்களுக்கோ, ஏசிஏ சபை பாஸ்டர்களுக்கோ, இவங்களுக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஆனா மக்களுக்கு சொல்றது இல்லை. நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. இப்ப நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். சொல்றாங்களா இல்லையான்னு வேதம் என்ன சொல்றதுன்னு உங்களுக்கு நான் படிச்சு காமிக்கிறேன். சரி, நீங்க போங்க. இப்ப வார்த்தைக்கு போவோம். 2ஆம் வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 15 வரைக்கும் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல வேதத்தை பிரிச்சு பாருங்க. இப்ப நான் படிக்கிறேன். இந்த வேதத்துல இப்ப நான் படிக்க போற இந்த வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா மூடி என்ற சொல் இப்ப நான் வாசிக்கிறேன். மூடி அப்படின்னு பவுல் தீர்க்கதரிசி அவர் பேசுவார், பிரசங்கம் பண்ணுவார். அந்த நாட்கள்ல 1 கொரிந்தியர்ல படிக்கும் போதெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுவார். மூடி என்ற சொல்ல 5 முறை பேசுவார். முக்காடு என்ற சொல்லு 3 முறை பைபிள் வரும்.
இந்த மூடி என்ற சொல்லும் வார்த்தையும் முக்காடு என்ற வார்த்தையும் எதை குறிக்கிறது, எதை குறித்து பவுல் பேசுகிறார் என்பதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். மூடியும் முக்காடும் அப்படியே போட்டு அதனுடைய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அதை குறித்து இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஆனா மூடி பிளஸ் முக்காடு இது ரெண்டுமே எதை குறித்து பேசிக் கொண்டு வருகிறார் என்பதை குறித்து நீங்க தயவு செஞ்சு நீங்க பாருங்க. பிளீஸ்மா சகோதரியே, என் பிரியமான சகோதரியே, உங்க அண்ணன் மாதிரி நான் சொல்றேன். வயசு 60ஆவது உங்க அண்ணன் மாதிரி சொல்றேன். என்னோட மூத்தவங்களா இருந்தாக்கா உங்க தம்பி மாதிரி நான் சொல்றேன். சத்தியத்தை கேளுங்கம்மா ப்ளீஸ். ஓகேவா? முழுசா பாருங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் அனுப்புங்க, எல்லா பாஸ்டருக்கும் அனுப்புங்க தயவு செஞ்சு. சரி, நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு, ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் இல்ல, ஆனா பவுல் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் பேசுற வார்த்தை இருக்குது. பவுல் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் பேசுற வார்த்தை இருக்குது. ஆனா பவுல் இப்ப இல்ல. ஆனா பவுல் 6வது பரிமாணத்துல இருக்கிறாரு நான் நினைக்கிறேன். ஓகே, மேபி இருக்கலாம். சரி, எனிவே ஓகே. நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. கட்டளைகளை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய உபதேசங்களை, அவருடைய செய்திகளை நீங்கள் கை கொள்ளுகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. சரிங்க, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பவுல் இப்ப இன்னைக்கு ஒவ்வொரு சபைக்கு வரான்னு வச்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பவுல் மரித்து போன பவுல் இன்னைக்கு அவர் ஒவ்வொரு சபைக்கு வராருன்னு வச்சுங்களேன், எல்லா சபைக்கும் வராருன்னு வச்சுங்களேன், அவர் உங்களை புகழ்வாரா இல்ல இகழ்வாரா, இல்ல உங்களை திட்டுவாரா, இல்ல சவுக்கத்து பாஸ்டர் அடிப்பாரா, அதை மட்டும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க தயவு செஞ்சு. இப்ப பவுல் சொல்றாரு இல்லையா, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்களே என்னுடைய கட்டளைகளை கை கொள்ற நிமித்தம் நான் உங்களை புகழ்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளோ பாஸ்டர்களோ கை கொள்றாங்களா இல்லையா? இதுக்கு பதில் பவுல் உயிரோடு இருந்தாக்கா இப்ப வந்தாக்காரனா என்ன சொல்லுவார்? புகழ்வாரா, இகழ்வாரா, திட்டுவாரா, என்ன பண்ணுவாரு? நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அவருடைய உபதேசத்தை நம்ம கை கொண்டோம்னு சொன்னாக்கா, இப்போ இனிமேல்ட்டு இந்த செய்தியை கேட்டு சகோதரிமார்கள்லாம் கை கொண்டீங்கன்னு சொன்னாக்கா, உங்களை எல்லாம் பரலோகத்துல சந்திக்கும் பொழுது உங்களை எல்லாம் புகழ்ந்து பேசுவார். ஒவ்வொரு புருஷர் மாதிரியும் உங்களை எல்லாம் புகழ்ந்து பேசுவார். பரவாயில்லப்பா, இந்த ஜோசப்போட செய்தியை கேட்டு உன்னுடைய பொண்டாட்டியை நீ இதுதான் முக்காடு, இந்த செய்தியுடைய முக்காடு தலைப்பு இதுதான் விஷயம், இதுதான் கருத்து, அதன்படி நீ செவி கொடுத்து அதுக்கு ஆமோதிச்சு அதை விசுவாசித்து உன் பொண்டாட்டி எப்படி செய்ய சொன்னியே, உன்னை நான் புகழ்கிறேன், உன்னை பாராட்டுறேன் அப்படின்னு பரலோகத்துல உங்களை செய்வார். புரிஞ்சுதுங்களா? இல்ல நீங்க செய்யலனாக்கா அவர் என்ன சொல்லுவார்? நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. சரி, இப்ப 3ஆம் வசனத்துக்கு வரேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், யாரு? கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும். ஸ்தோத்திர இயேசுவின் ரத்தம். சரி, ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். சரி, இப்ப லாஸ்ட் வாசத்துல அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேல 2 வாசிக்கிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு ஆணுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆணுக்கும் கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் புருஷர்களுக்கு தலையா இருக்கிறார். ஸ்திரீகளுக்கு, பெண்களுக்கு ஆண்கள் தலையாக இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று. பாருங்க, பிசாசு பாருங்க, இன்றைய உலகத்துல கடைசி நாட்கள்ல பிசாசு அப்படியே மாத்திட்டான். எப்படி மாத்திட்டான்னு கேட்டாக்கா, பிசாசு புருஷர்களுக்கு ஸ்திரீகள் தலையாய் இருக்கும்படியாக இன்னைக்கு வச்சுட்டான். புருஷர்கள் தான் ஸ்திரீகளை ஆள வேண்டும் என்பதற்காக தான் தேவன் புருஷனை, ஆதாமை முதல் சிருஷ்டித்து உருவாக்கினாரு. ஆனா அதுக்கு ஆதாமுடைய விளையாடம் எடுத்து தான் ஏவாளை உருவாக்குனாரு. இந்த ஏவாளை எதுக்காக உருவாக்குனாரு கேட்டாக்கா, ஆணுக்கு துணையா இருக்கும்படியாக, ஆணுக்கு சேவை செய்யும்படியாக, ஒரு வேலை ஆளாக, ஒரு வேலைக்கரியாக, உதவியாளராக அந்த ஸ்திரியை தேவன் ஏவாளை உருவாக்கினார். ஆனா இன்னைக்கு சாத்தான் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, அப்படியே உல்டாவாய் போட்டு உலகத்துல பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும் சொல்லி பெண்களை தூக்கி வச்சு ஆணுக்கு பெண்ணு தலையாகிட்டான்.
உலகப்பிரமாண மனுஷர்கள். அப்படியே பார்த்தான் சாத்தானே, உலகப்பிரமாண மனுஷர் மட்டும் இல்லடா, கிறிஸ்துவ பாஸ்டர்களே, கிறிஸ்துவ போதகர்களே, ரெவரண்ட்டுகளே, நீங்களும் வந்து பெண்களுக்கு முதல் உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்களை விட ஆண்களுக்கு பெண்கள் தலையாக இருக்கும்படியாக கிறிஸ்துவ சபையிலும் வைத்து விட்டான். ஆண்களை போல நிகராக வெளிப்படுத்துறன்னு பேசுறது பாருங்க. ஆண்களுடைய உபதேசத்தை தான் பெண்கள் கேட்கணும். ஆனா இன்னைக்கு பெண்கள் பேசுற உபதேசத்தை ஆண்கள் கேட்கும்படியாக சாத்தான் வைத்து விட்டான். ஓகே, இப்ப நமக்கு அந்த செய்தி வேணாம். இதுக்கு உதாரணமா உங்களுக்கு சொல்றேன். ஏன்னாக்கா புருஷன் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டாக்கா புருஷனுக்கு ஸ்திரீ தலையா இருக்கிறா. இன்னைக்கு பாஸ்டருக்கும் சரி, இன்னைக்கு பாஸ்டரோட ஆள்றது யாருன்னு கேட்டாக்கா அவனுடைய பொண்டாட்டி தான் ஆண்டு இருக்கிறான். அப்படிதான் இருக்குது. அது மனமாட்டியில கூட ஒரு சில பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஸ்தாபன பாஸ்டர்களும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. சரி, புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, ஒரு ஸ்திரீக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷன் தான் தலையா இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். இப்ப 4ஆம் வசனம், முக்கியமானது 4ஆம் வசனம். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, யாரே ஒரு ஆண், ஒரு ஆம்பளை, ஒரு சகோதரன் அவன் ஜெபம் பண்றானோ இல்ல தீர்க்க தரிசனம் சொல்றானோ போதாவது தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருக்கிற, நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே, அருமையான சகோதரிய சகோதரனே, போதகனே, தயவு செஞ்சு கவனிக்குமா ப்ளீஸ்மா. புரிஞ்சுதா? வசனத்தை பாருங்க. தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் என்று வேதத்திலே 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. இப்ப என்ன எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜெபம் பண்றனோ இல்ல தீர்க்க தரிசனம் சொல்றனோ, அப்படி சொல்லும் போது, அப்படி ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருக்கிற, நான் உங்களை கேட்கிறேன், முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? தலைனா என்ன? அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டுது. என்னது தலை என்றால் என்ன? நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுதான் தலை. ஆனா இந்த உங்களுக்கு இன்னும் கிளியரா காமிக்கணும்னாக்கா, இந்த பாருங்க, எனக்கு முடியே இல்லைன்னு நினைச்சீங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முடியே இல்லைன்னு நினைச்சுக்கங்க, தயவு செஞ்சு. முடியே இல்லை. இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு தலையில முடியலாம இருக்கிற ஆண்கள் இருக்கிறாங்க. பார்த்துருப்பீங்க நீங்களா? நானா பார்த்துருக்கிறேன், இந்த உலகத்துல பார்த்துருக்கிறேன், தமிழ்நாட்டுல பார்த்துருக்கிறேன், சென்னையில பார்த்துருக்கிறேன். ஏன் இன்னைக்கு கூட, நேற்று நைட்டு கூட பார்த்துருக்கிறேன். ஒரு சகோதரன், டெய்லி பார்க்குற ஒரு சகோதரன், அந்த சகோதரனுக்கு அந்த ஆளுக்கு தலையில முடியே இருக்காது. இந்த இப்படி வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான், இந்த பாருங்க, நல்லா கவனிக்கிற, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லா இருக்குன்னு வச்சுங்க. இதுதான் தலை. இந்த தலைய இப்படி இருந்தாக்கா ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்லா இருக்காதுன்றதுக்காக தேவனாகிய கர்த்தர் இந்த தலைக்கு மூடி சொல்லக்கூடியது இந்த முடி. பாருங்க, இந்த முடிய மூடியாய் வைத்திருக்கிறார். இந்த தலைய, இந்த சொட்ட தலையை மூடும்படியாக மூடியா வச்சிருக்கிறார். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இப்போ வசனம் சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருக்கிற. சரி, நான் கேட்கிறேன், உங்களெல்லாம் கேட்கிறேன், புருஷர்கள் எதற்காக தலையை மூடிக்கொண்டிருக்க வேண்டும்? மூடிக்கொண்டிருப்பது என்றால் என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், பெண்கள் எல்லாம் மூடிக்கிறாங்க. என்ன மூடிக்கிறாங்க? தன்னுடைய புடவை எடுத்து இப்படி மூடிக்கிறாங்க சபையில, இல்லையா? முடிக்கிறாங்களா இல்லையா? சபையில முக்காடு போட்டுக்கிறாங்க. இப்போ ஒரு ஆண் எடுத்துங்களேன், ஒரு ஆண் இப்படி மூடிக்கொள்ளணுமா? ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன்னுடைய தலையை இந்த மாதிரி மூடிக்கணுமா? இதுதான் அர்த்தமா? மூடிக்கொள்வது என்பது என்ன? இதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு பைபிள்லயே காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இது அப்புறமா காமிக்கலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் உங்களுக்கு வரிசையா உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, மூடிக்கொள்வது. நீங்க 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆம் வசனம் மூடினா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், புருஷன் ஆண்கள் மயிரை நீளமாய் வளர்க்கிறது. பாத்தீங்களா? அப்ப மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமா இருக்குதான். அப்ப ஒரு புருஷன் தன்னுடைய மயிரை இந்த தலைக்கு நீளமா, அதாவது உங்களுக்கு காமிக்கணும்னாக்கா டெமோ மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. மூடிக்கொண்டிருக்கிற தன்னுடைய தலைமயிரை நீளமாய் வளர்க்கிறது தான் மூடிக்கொள்வது. இப்போ இதுதான் தலைமயிர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், இதுதான் தலைமயிர்.
இந்த தலைமயிர் நிறைய ஒரு சில ஆண்கள் தோள்பட்டைக்கு கீழே முடியை பெண்களை போல நீளமாய் வளர்ப்பது உண்டு. அது நீங்க பார்த்துக்கிறீங்க, நானும் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக ஒரு ஆணு இந்த தலைய மூடிக்கொள்ளக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி தலைய ஒரு ஆண் நீளமாக நீங்க இப்படியாக நீங்க வைத்துக் கொள்ளக்கூடாது. இதுதான் பவுல் தீர்க்கதரிசி பேசுறார். ஒரு ஆண் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, ஜெபம் பண்ணுகிற போதாவது தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருக்கிற, மூடி என்பது தலைமயிரை குறித்து தான் பவுல் பேசுறார். ஒரு புருஷனானவன் தலைமயிரை நீளமாய் வளர்க்க கூடாது. இப்படி ஒரு தலைமயிரை நீளமாய் வளர்த்து இப்படியாய் வைத்திருப்பான் என்று சொன்னால், தலைமயிரை இந்த தலைக்கு நான் சொன்னல, சொட்ட தலைக்கு இந்த மாதிரி முடிய ஆண்கள் நீளமாய் வளர்த்து இது மாதிரி வச்சிருக்கூடாது. பாருங்க, இது மாதிரி ஒரு ஆண் இருக்கக்கூடாது. இதை குறித்து தான் பவுல் தீர்க்கதரிசி திட்டவட்டமாக சொல்றார். இன்னைக்கு எத்தனையோ ஆண்கள் சர்ச்சில பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில சர்ச்சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருவது உண்டு. இதை குறித்து தான் மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறான். புரிஞ்சுதுங்களா? தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மூடி என்பது முடியை குறித்து தான் பவுல் தீர்க்கதரிசி பேசுகிறார். பாருங்க, இப்போ இந்த தலைக்கு இந்த மூடிய நான் கைட்டுறேன். மூடி என்பது முடி, அதுதான் பொருள். நல்லா புரிஞ்சுக்க தேவனுடைய விலையேறப்பட்ட அருமை சகோதரியே. தலைக்கு மூடி, மூடினா என்னன்னு கேட்டாக்கா முடியை குறிக்கிறது. அதே போல முக்காடு பற்றி இப்ப நான் பார்க்க போறோம். நல்லா கவனிச்சிங்க பிரியமானவர்களே, தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. இது பரிசுத்த ஆவியான துணையோடு நான் எடுத்த இந்த செய்தி. ஏற்கனவே மீண்டுமாக உங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன். ஆண்களை பத்தி நீ புரிஞ்சுங்களா? அப்ப எந்த ஒரு ஆணும் வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் சொல்லப்படுது, தன்னுடைய தலையை மூடிக்கொண்டிருக்கிறனா புடவை துணி முக்காடு கிடையாது. தலைமுடியை நீளமாய் வளர்க்க கூடாது என்று 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி தலைமுடியை இந்த சொட்ட தலைக்கு மூடிக்கொண்டிருக்கிறது. அதுதான், அப்படிதான் அது அர்த்தம். அதுதான் வசனம் சொல்லுது. வேற எது குறிச்சும் சொல்ல வரல. அப்போ ஒரு ஆண் தலைமுடியை நீளமாய் வச்சுக்க கூடாது, மூடிக்கொள்ளக்கூடாது தான் சொல்லப்படுது. இப்ப பாருங்க 5ஆம் வசனத்தை பாருங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டெமோ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப கூட புரியலன்னா நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. 5ஆவது வசனத்தை பாருங்க. அதே வசனம் சொல்லுது, ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன்னுடைய தலையை மூடி கொள்ளாதிருக்கிற. இப்ப ஆண்களுக்கு சொன்னாரு பவுலே, மூடிக்கொண்டிருக்கிற. அப்போ புருஷனானவன் தலைமயிரை நீளமாய் வளர்க்கிறது கனவீனமாய் இருக்கிறது என்று 14ஆம் வசனம் வாசித்தார். அந்த நீளமாய் வளர்க்கிற அந்த தலைமயிரை தான் மூடிக்கொண்டிருக்கிறது என்று ஒரு பொருள். அதுதான் விடை. இப்போ அதே தலைமயிரை குறித்து தான் பவுல் சொல்றாரு. ஆனா தலைமயிரும் சொல்லல, அதனுடைய மறைப்பொருளை குறித்து பேசுறாரு. இங்கெல்லாம் எந்த வசனம்? 4ஆம் வசனம், 5ஆம் வசனம்லாம், 6ஆம் வசனம்லாம். இதோட விடை 15ஆம் வசனத்துல தான் இருக்குது. இதோட விடைய இது கடையில மறைப்பொருளாய் பேசுறாரு. மூடி, முக்காடு அப்படின்னு பேசி வர்றாரு. ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கேட்டாக்கா, முக்காடுனாக்கா புடவை போடணும்ன்றது நீங்க நினைக்கிறீங்க. சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஜெபம் பண்ணிக்கிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிற போதாவது தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே, மொட்டடிச்சது போல் இருக்குமே என்று சொல்லப்படுகிறார் பவுல். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இங்க முக்காடுன்னு சொல்லப்படல 5ஆம் வசனத்துல. அங்கேயோ என்ன சொல்லப்படுதுனாக்கா, மூடி கொள்ளாதிருக்கிற. முக்காடுன்னு வருது. 5ஆம் வசனம் முக்காடுன்னு வருதா? இல்ல, அது எங்க வருதுன்னா 6ஆம் வசனத்துல வருது. பாருங்க, மூடி என்ற சொல் 5 முறை வரும், முக்காடு என்ற சொல் 3 முறை வரும். ஆனா அந்த மூடியும் முக்காடும் அது மறைப்பொருள் வார்த்தை. அதனுடைய உண்மையான ரியல் வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா, மூடி முக்காடு என்று சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டாக்கா, இது ரெண்டுமே தலைமுடியை குறித்து தான் பவுல் பேசுறாரு. அதனுடைய விடைய 15ஆம் வசனத்துல பேசுறாரு. இப்போ அந்த விடைய பேசல, மறைப்பொருளாய் பேசின்னு வர்றாரு, மூடி முக்காடுன்னு. இப்போ இந்த மூடியை பத்தி பேசுறாரு, மூடி கொள்ளாதிருக்கிற. பாத்தீங்களா? என்ன மூடி கொள்ளாதிருக்கிற? அவங்கள கேட்கிறார், என்ன முக்காடை பத்தி பேசுறாரா? இப்ப பெண்கள், நிறைய சகோதரிமார்கள் பெண்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, இது நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, புடவை முக்காடு போடணும். இன்னைக்கு எல்லா கேத்தலிக் சர்ச்சில், பெந்தகோஸ்ட் சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சில் எல்லாம் இப்படி நீ புடவை முக்காடு போடுறீங்க. நல்லா புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. இந்த புடவை முக்காடு எங்க வந்ததுன்னு கேட்டாக்கா,
ரோமன் கத்தோலிக்க ஸ்தாபனத்துல உருவாக்குனதுதான் இந்த புடவை முக்காடு. காண்டஸ்டான் சொல்லக்கூடிய அந்த அரசரும் கிறிஸ்துவ மதமும் ஒன்றாக்கி கிபி 125வது வருஷம் அப்ப உருவாகும் பொழுது அவங்க ஏற்பட்டதுதான் இந்த புடவை முக்காடு. இது வேதத்துக்கு மாறான சத்தியம். இந்த கத்தோலிக்க மதத்துல உருவாக்குனதுதான் இந்த புடவை முக்காடு. நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்றேன். கத்தோலிக்க மதத்துல 100 வருஷத்துக்கு முன்னால சகோதரிகள் சிஸ்டரா ஆகணும்னு சொன்னாக்கா 100 வருஷத்துக்கு முன்னால அவங்க அத்தனை சகோதரிகளும் தலைமுடிய மொட்டடிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு கத்தோலிக்கன், நான் பக்கா கத்தோலிக்கனா இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என்கிட்ட சிஸ்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு பழைய சிஸ்டர்களை தெரிஞ்சாலும் கேட்டு பாருங்க. முடிய மொட்டை அடிப்பாங்க. மொட்டை அடிச்சு முக்காடு வேல் மாதிரி இருக்கும், சூப்பர் அழகா இருக்கும் பாக்குறது. முக்காடு, துணி முக்காடு, அதை போட்டுக்கிட்டு இது வரைக்கும் போட்டுக்குவாங்க அந்த வேலை. கத்தோலிக் சிஸ்டருங்க. அது ஏன்னு கேட்டாக்கா அவங்க மொட்டை அடிச்சிருக்கிறபடினால அவங்க அவலட்சணமா இருக்கிறதுனால அந்த வேல் போட்டுக்காங்க முக்காடு. அதனால என்னாச்சுன்னு கேட்டாக்கா கத்தோலிக் மதத்துல எல்லாருமே முக்காடு போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா வேதத்துல முக்காடு என்ற சொல் எதை குறிக்குதுன்னு கேட்டாக்கா தலைமயிரை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக்கொண்டு இருக்கிறார். அதனால மூடி என்ற சொல், இப்போ நான் சொல்லப்படுகிற மூடி என்ற சொல்லு கூட பாத்தீங்கன்னாக்கா தலைமயிரை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. மூடி கொள்ளாதிருக்கிற, என்ன மூடி கொள்ளாதிருக்கிற? முக்காடா? இல்ல சகோதரிகளை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்கிற பாஸ்டர்களை, இதை பார்த்தீங்கன்னாக்கா நீ உண்மையான பாஸ்டா இருந்தாக்கா, நீ உண்மையா தேவன் உன்னை தெரிந்து கொண்டார் சொன்னா, நீ தேவனுக்கென்று ஊழிய செய்யறன்னு சொன்னாக்கா, நீ உண்மையான போதகனா இருந்தாக்கா, நான் பேசுற இந்த சத்தியத்தை நீ 10 பேரோ 20 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 2000 பேரோ உன்னுடைய சர்ச்சில் நீ பேசலனாக்கா, நான் சொல்றேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்றேன், நீ டைரக்டா நரகம் போவ. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ யாரையா நரகத்துக்கு டிக்கெட் கொடுக்குறது கேட்பாங்க. என்ன சொல்ல போற கோபத்துல சாத்தானுல. நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. சத்தியத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிற ஜனங்க, சத்தியத்துக்கு செவி கொடுக்காம அவிவிசுவாசமா இருக்கிற ஜனங்க அத்தனை பேருமே சாத்தானுடைய பிள்ளைகள் என்று நான் சொல்லலைங்க, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. நீங்க சத்தியத்துக்கு செவி கொடுக்காம இருந்தீங்கன்னாக்கா நீங்க எல்லாம் பரலோகம் போடுவீங்களாக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு ஆண் இப்படிப்பட்ட தலைமயிரை நீளமாய் வளர்க்க கூடாது. இதுதான் மூடி. பாருங்க, இந்த ஆண் பாருங்க எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க. தலைமயிரை நீளமாய் வைத்து தன்னுடைய தலையை கவர் பண்ணி மூடி வைத்திருக்கிறான். இந்த மாதிரி ஆண்களை குறித்து தான் வேதத்தில் சொல்லப்படுது. ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற, பாத்தீங்களா? இந்த தலையை பாருங்க, இந்த தலைய இந்த முடியினால நீட்டமா மூடிக்கொண்டிருக்கிறான். இது கிறிஸ்துவை அவ அவமதிக்கிறான். கிறிஸ்துவை அவ அவமதிக்கிறான். கிறிஸ்துவை அவ மறுதளிக்கிறான் கூட எப்படி வேணா சொல்லலாம். ஆக ஏன்னு கேட்டாக்கா இவனுக்கு தலை யார்? ஒரு கிறிஸ்தவன் வச்சுங்களேன், இவனுக்கு தலை யாருன்னு கேட்டாக்கா கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. அந்த தலைய இவன் கனவீனப்படுத்துகிறான். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி பெண்மை தன்மைக்குரிய ஒரு முடிய ஒரு ஆண் வைத்து கொள்ள கூடாது. இப்படி வைத்து கொண்டான்னு சொன்னாக்கா இது சாத்தானுடைய செயலாகும். ஒரு ஆண் இப்படிப்பட்ட ஒரு நீளமாய் வைத்திருப்பான்னு சொன்னா சாத்தானுடைய செயலாகும். இன்னொரு போட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பெண் இப்படி, இதுதான் தலை. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் தலை. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் தலை. இந்த தலைக்கு மேல என்ன இல்ல? மூடி இல்ல. மூடினா என்ன சொல்ல, இப்ப உங்கள்கிட்ட நான் காமிச்சேன். என்ன இல்ல? முடி இல்ல. முடினா என்னது? இந்த மாதிரி முடி இல்லை. இதுதான் உங்களுக்கு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தலைமயிர் இல்லை, இப்ப இவளுக்கு மூடி இல்ல. இப்ப இந்த இப்போ இப்படி இருந்தாங்கன்னா சகோதரிமார்கள் இந்த மாதிரி மொட்டை அடிச்சு இருந்தாங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமி டெமோ போட்டு காமிக்கிறேன், ஏற்கனவே காமிச்சது தான் பாருங்க. இதுதான் ஒரு ஸ்திரீனுடைய தலை. இது ஒரு ஸ்திரீனுடைய தலை. இப்போ மூடி கொள்ளாது இருக்கிற, இப்ப இந்த ஸ்திரீ ஜெபம் பண்ண போதோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சிருக்கிறேன். இது ஒரு சில பாஸ்டர் பண்ணாடி சொல்றாங்க என்கிட்ட, நீங்க யூடியூப்ல பேசும்போது இது மாதிரி பண்ணுங்க, இது ஒரு விற்கிறேன், சபையில எல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லுங்க. இன்னும் அந்த பாஸ்டர், ஒரு பாஸ்டர் பண்ண பேர்லாம் சொல்ல, இன்னும் அந்த பாஸ்டர் பொண்டாட்டியும் சொல்லுங்க, இன்னும் சத்தியத்தை அறியாம இருக்கிறாங்க. எது விற்கிறேன்னு தெரியாம இருக்குது, விற்கிறேன்னா என்னன்னு தெரியாம இருக்குது. அவங்க எல்லாம் பாஸ்டர் பொண்டாட்டின்னு இந்த உலகத்துல சுத்தி நிற்கிறாங்க. சரி, ஓகே, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது சத்தியம், நான் புரிஞ்சுக்கிறேன். பாருங்க,
இதுதான் ஒரு பெண்ணுடைய தலை. இப்போ ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன்னுடைய தலையை மூடி கொள்ளாதிருக்கிறேன்னா கேட்டாக்கா, தன்னுடைய தலையை, இந்த முடிய இப்படி மூடி கொள்ளாமல் இருக்கிற எந்த ஸ்திரியும் தன்னுடைய தலையை கனவீனப்படுத்துகிறான். அதாவது எந்த தலைய? ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான். புருஷனை இந்த ஸ்திரீயானவள் கனவீனப்படுத்துகிறாள். புரிஞ்சுதுங்களா? ஸ்திரீயானவள் அவளுடைய புருஷனை கனவீனப்படுத்துகிறான். புருஷனானவன் இந்த மாதிரி தலைமையில நீளமா நான் வச்சிருக்கிறேன் கேட்டக்கா, எனக்கு தலை கிறிஸ்து, அவரை நான் கனவீனப்படுத்துகிறேன். புருஷர்கள் தலைமயிரை நீளமாக வளர்க்க கூடாது. ஏன்னா புருஷர்கள் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறார்கள். அதனால புரிஞ்சுக்கோ, தேவனுடைய சாயலாக ஒரு புருஷன் இருக்கிறான். அதனால புருஷர்கள் பெண்களைப் போல நீளமாய் தலைமயிரை வளர்க்க கூடாது. இப்போ ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை இப்படியாய் நீளமாய் மூடி கொள்ளாது இருக்கிற, இது மாதிரி மூடிக்கணும். தலைமயிரை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். மூடி கொள்ளாது இருக்கிற. இப்போ இந்த மூடியை அவுத்துட்டு சில பேர் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, இந்த மாதிரி கிராப் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கிராப் வச்சுக்கிறது, இல்ல ஜென்ஸை போல முடிய வைத்துக் கொள்வது, அந்த மாதிரியா நீங்க இருந்தீங்கன்னாக்கா மொட்டை அடிச்சுக்கோன்னு சொல்றாரு பவுல் தீர்க்கதரிசி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெண்கள் மொட்டை அடிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படிலாம் இந்த கிராப் மாதிரி வச்சுக்கூடாது. அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன். இந்த மாதிரி பெண்கள் கிராப் வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு சகோதரி மொட்டை அடிச்சுக்கிறதோ இல்ல ஆண்களை போல முடி வைத்துக் கொண்டார்கள் என்று நினைச்சுக்கோ. அப்படி இருந்தாங்கன்னாக்கா இன்னைக்கு வெளிநாட்டுல என்ன பண்றாங்க, கேப் தொப்பி போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு முக்காடுக்கு அர்த்தமே இல்லை. பெண்கள் புடவை எடுத்து அவங்க மொட்டை அடிச்சிருந்தாங்கனாக்கா இது போல ஒரு புடவைய முக்காடா போட்டுக்கலாம். அது தப்பு இல்லை. ஏன்னா மொட்டையோடு இருந்தீங்கன்னாக்கா அதை கேவலமா அவலட்சணமாக இருக்கிறபடினால உன்னுடைய புருஷனை நீ கனவீனப்படுத்துற அப்படினால இருக்கக்கூடாது. இது மாதிரி புடவை முக்காடை நீங்க சர்ச்சில் போட்டுக்கலாம். ஆனா நீங்க மொட்டை அடிக்கல, கிராப் வெட்டல, பாப்பு கட்ட வைக்கலனாக்கா நீங்க உங்களுடைய தலைமயிரை நீளமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்றாரு தீர்க்கதரிசி பவுல். என்ன சொல்றாரு? தன்னுடைய தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இப்போ 6வது வசனத்துக்கு உங்களுக்கு வரேன் பாருங்க. 6வது வசனத்துக்கு, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால், இப்பதான் வருது 6வது வசனம். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்திரித்து போட கடவுள். அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். சரி, ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் என்றாக்கா நல்லா புரிஞ்சுக்குங்க. முக்காடு என்பது புடவை முக்காடை குறிச்சு பவுல் பேசல. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டாலக்கா தலைமயிரை குறிச்சு தான் பேசுறாரு. பாருங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு முக்காடு போட்டுக்கணும். ஓகே, முக்காடிட்டு கொள்ளவிட்டால், ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளவிட்டால் தலைமயிரையும் கத்திரித்து போட கடவுள். தலைமயிரை கத்திரித்து போடணும். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள கடவுள். மொட்டை அடிக்கிறது இல்ல முடி வெட்டுறது உனக்கு வெட்கமா இருந்தாக்கா இந்த மாதிரி முக்காடிட்டு கொள்ள கடவுள் என்று பவுல் சொல்றாரு. நீங்கள என்ன நினைக்கிறீங்க? முக்காடிட்டு கொள்ள கடவுள்னு சொல்றாங்க. இந்த 6வது வசனத்துல தான் சாத்தான் உங்க மனதை இருதயங்களை கடினப்படுத்தி வைத்திருக்கிறான். நீங்க எல்லாம் முக்காடுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முக்காடு தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுங்களா? இன்னைக்கு எல்லாருமே இதான் நினைக்கிறீங்க, முக்காடுனா இதுதான் முக்காடு. வேதவசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது அப்படி நீங்க எல்லாம் சொல்றதுல அதுதான். நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே. முக்காடு மூடி இது ரெண்டையும் பவுல் தீர்க்கதரிசி எதை குறித்து பேசுகிறார்? இன்னைக்கு பெண்கள் ஜெபம் பண்ணும்போது இல்ல ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளவிட்டால் தலைமயிரை ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளவிட்டால் என்ற வசனம் இருக்குங்களா? இந்த வசனத்தை தான் நீங்க பிடிச்சு நிற்கிறீங்க. தேவனுடைய விலையேறப்பட்ட என் அருமை சகோதரியே, என்னுடைய அருமை தாய்மார்களே, முக்காடுனாக்க உடனே இது நினைக்காதீங்க. பாருங்க, இந்த முக்காடு கத்தோலிக்க மதத்தினுடைய செய்தி, ரோமன் கத்தோலிக்க மதத்தினுடைய செய்தி. அந்த ரோமன் கத்தோலிக்க மதத்தினுடைய செய்தி தான் இன்னைக்கு பெந்தகோஸ்துக்கு, புரோட்டஸ்டன்ட்டுக்கு, லுத்தரன் சர்ச்சுக்கு, உலகத்தில் இருக்கிற மொத்த சர்ச்சுக்கும் அவங்ககிட்ட இருந்து தான் வந்ததுங்க.
அதனால நம்ம என்ன நினைக்கிறது கேட்டாக்கா, முக்காடுனா புடவை முக்காடு போட்டு ஆகணும், புடவை முக்காடு போட்டு ஆகணும் நீங்க என்ன சொல்றீங்க. ஆனா இதை குறித்து பவுல் தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை. அது நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. முக்காடு என்பது என்னன்னு கேட்டாக்கா, தலைமயிரை குறித்து தான் தீர்க்கதரிசி பவுல் பேசிக்கொண்டு வருகிறார். புரியுதுங்களா? 6வது வசனம் சொல்லப்படுது. சரி, இப்போ நான் சீக்கிரமா பதில உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். நீங்க 15வது வசனத்தை பாருங்க. இப்போ நான் 6வது வசனம் படிச்சு முடிச்சிருக்கிறேன். 15வது வசனம் பதில உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். 15வது வசனம், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும். ஸ்திரீ தன்னுடைய மயிரை நீளமாய் வளர்க்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரியமானவர்களே. ஸ்திரீ தன்னுடைய மயிரை இப்படி நீளமாய் வளர்க்கிறது. ஏவாள் பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்துல தன்னுடைய முடி பூமியில இருக்கும், உச்சம் தலைந்து பூமியில இருக்கும். அந்த முடி ஃபுல்லா அப்படியே பாடியவே கவர் பண்ணிக்கும். அவ்வளோ ஒரு முடி இருந்தது ஏவாளுக்கு. இன்னைக்கு கடைசி காலத்துல பல மருந்துகளால சாப்பிடுற உணவுனால முடியெல்லாம் கொட்டி போய் பெண்களுக்கு 1 ஜானு 1/2 ஜானு அப்படி இருக்குது. சரி, அந்த 1/2 ஜானோ 1 ஜானோ ஒழுங்கா வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஆனா நீங்க பாதுகாக்கணும், முடிய வளர்க்கணும், நல்ல மாதிரி முடிய வளர்க்க அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இயற்கை வைத்தியமே நிறைய இருக்குது, வீட்டு வைத்தியமே இருக்குது. அது நீங்களாம் செய்யறது இல்லை, அதனால முடி சரியா வளருது இல்லை. ஆனா நீங்க அதெல்லாம் பண்ணீங்கனாக்கா, கிளியரா பண்ணீங்கனாக்கா நல்லா முடி நல்லா அழகா வளரக்கூடிய தன்மைகள் உண்டு தலைக்கு. ஆகவே இங்க பாருங்க, ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும் பாஸ்டர்மார்கள் போதிக்கிறது, ஏஜி சபையில போதிக்கிறதுல, சிபிஎம் சபையில போதிக்கிறதுல, லுத்தரன் சபையில போதிக்கிறதுல, வெஸ்லி சபையில போதிக்கிறதுல, பெந்தகோஸ்து சபையில போதிக்கிறதுல, ஏசிஏ சபையில போதிக்கிறதுல, அல்லேலூயா, ஏஜி சபையில போதிக்கிறதுல, இதெல்லாம் போதிக்கிறதுல வசனம் பவுல் சொல்றாரு. கேட்கிறாரு, உங்களை கொஸ்டின் கேட்கிறாரு, பாஸ்டர்மார்களே நீங்களா போதிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு பவுல். கடைசி காலத்துல சுழுக்குதுமா கண்ணுங்களா, நீங்க இப்பெல்லாம் செய்தி கட்டினோட கீழ்ப்படிய மாட்டீங்க. ஏன்னா தேவன் எந்த போதகனை தெரிந்து கொண்டாரோ அந்த போதகன் மட்டும் தான் சர்ச்சில் பேசுவான். தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத போதகர்கள் கிட்டத்தட்ட 90% போதகர்கள் இருக்காங்க. அந்த போதகர்கள் இப்ப நான் பேசுறவர் வேர்த்து வீர்த்து பேசுற, ஒண்ணுமே இல்ல, ஃபேன் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு 10க்கு 10 கூட 7க்கு 7 இந்த ரூம்ல வேர்த்து வீர்த்து பேசி கொண்டிருக்க என் செய்தியை கேட்டீங்கன்னா கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத பாஸ்டர் இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு 90% செய்தி அவங்க முழுசா இந்த செய்தியை கேட்டாங்கன்னா கூட சர்ச்சில் பேச மாட்டாங்க. ஏன்னா டப்பு மணி போயிடும். மறுபடியும் ஒரு புது செய்தியை கொண்டு வந்து சபையில கொடுத்தாக்கா சர்ச்சை விட்டு ஜனங்க போடுவாங்களேன்ற ஒரு பாஸ்டருக்குலாம் ஒரு பயம். நான் என்ன சொல்றேன் கேட்டாக்கா, தமிழ்நாட்டில் மொத்தம் பாஸ்டர் பேசுங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் பாஸ்டர் பேசுங்க, தலைமுடிதான் முக்காடுன்னு பேசுனீங்கன்னாக்கா எல்லா சர்ச்சில் இருக்கிற பெண்களும் இங்க இப்ப ஏன் சர்ச்சில் இருந்து விசுவாசிங்க இன்னொரு சர்ச்சுக்கு போதுனாக்கா அந்த பாஸ்டர் பேசணும், தலைமுடி முக்காடா இருக்கிறது, படவு முக்காடு படவீங்க பேசினாக்கா அவ யோசிப்பா, ஐயோ நம்ம சர்ச்சுக்கு போனாக்கா நம்ம பாஸ்டர் இப்படி பேசுறாரு, இங்க வந்தாக்கா இப்படி பேசுறாங்களே, ஐயோ அப்போ நம்ம பழையபடி நம்ம சர்ச்சுக்கு போயிடலாம்னு சொல்லி மறுபடியும் பழையபடி நம்ம சர்ச்சுக்கு வந்துருவோம். ஆனா அயோக்கிய பாஸ்டருங்க, சாத்தானுடைய பாஸ்டருங்க அப்படி யாருமே பேசுறது இல்லை. பணம் போடுமே, காணிக்கப்படுமே, தசமமாக போயிடுமேன்றதுனால சத்தியத்தை சத்தியமா நிறைய பேசுறது இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க வெளியேறப்பட்ட சகோதரிகளே, தயவு செஞ்சு. சரி, ஓகே, நான் டைம் ஆனா சுருக்கம் முடிச்சிடறேன். அப்போ ஒரு ஸ்திரீ இப்படிப்பட்ட நீளமாக முடியை வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி தான் நீளமா வளர்க்கணும். இப்போ இந்த ஸ்திரீ இந்த மாதிரி நீளமா வச்சுக்கணும். ஆனா நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையா இருக்குது என்றும் பாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்ல. தலைமயிர் 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 அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே. என்ன சொல்றதுனே தெரியல பிரியமானவர்களே. எனக்கு எவ்வளவு கோபம் வருத, பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு கோபம் வரும் புரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவுக்கு கோபம் வராதா? இயேசுக்கு கோபம் வராதா? நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசுக்கு எல்லாம் கோபம் வராதுங்க, அவர் கிருபையுள்ள ஆண்டவருங்க, அவர் மன்னிக்கிறவருங்க, அவருக்கு ஏன் கோவம்? கடைசி காலத்துல இருக்குது, இந்த சத்தியத்தை கேட்காம மறுதளிச்சு மறுபடியும் புடவை முக்காடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி காலத்துல உங்களெல்லாம் சுழுக்கு எடுக்கிறாரா இல்லையா பாருங்க. உங்களை சுழுக்கு எடுக்கும் போது நானே பார்ப்பேன் இந்த சத்தியத்தை. இப்ப நான் உங்களெல்லாம் பார்க்கல, ஆனா ஆவியானவர் பார்க்கிறாரு, எல்லா பாஸ்டரையும் பார்க்கிறாரு, எல்லா விசுவாசியா பார்க்கிறாரு. கடைசி நாட்கள் உங்களை சுழுக்கு எடுக்கும் போது நான் பார்ப்பேன். அப்பவும் நான் சிரிச்சு நிற்பேன் சந்தோஷமா. அல்லேலூயா. உண்மைங்க, கடைசி காலத்துல சுழுக்கு இருக்குது.
இப்ப நீங்க மதிக்கிறனக்கா, விசுவாசிக்கிறனக்கா, இந்த சத்தியத்தை நம்பலனக்கா, இவ்வளோ அழகா பைபிள்ல சொல்லியும் போதிக்காம இருக்கிறான் ஒரு பாஸ்டர். இவ்வளவு அழகா பேசியும் விசுவாசிக்காம இருக்கிறாங்க சகோதரிமார்களும் சகோதரமார்களும். ஏன் விசுவாசிக்கிறவங்களாம்? ஏன் அவங்களா இதுக்கு செவி கொடுக்கல? அவங்களாம் ஆதியில ஜீவ புஸ்தகத்தை, தேவனுடைய புஸ்தகத்துல ஒன்று இருக்குது, ஜீவ புஸ்தகம். ஆதியில இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக தேவனுடைய புத்தகம் ஒன்று இருக்கிறது. அந்த தேவனுடைய புத்தகத்துல யார் யார் பேர் இருக்குதோ அவன் மட்டும் தாங்க இந்த செய்தியை நம்புவான். இல்லைன்னா நான் வேற யாருமே நம்ப மாட்டோம். இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கேளுங்க, இப்போ தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் வைக்கிறேன், தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிற 15ஆம் வசனம் சொல்லுது, தலைமயிர் அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளவிட்டாள். புரிஞ்சுதா? 15ஆம் வசனத்துக்கும் 6ஆம் வசனம் பாருங்க. முக்காடு என்றால் என்ன? தலைமயிரே முக்காடா இருக்கிறது. நீங்க சர்ச்சுக்குள்ள போடுற புடவை முக்காடு, அது ஒரு முக்காடு இல்ல. இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நீங்களாம் சர்ச்சுக்கு எப்படி வரீங்க பாருங்க. இப்படிதான் நீங்க வரீங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அருமையான தேவனுடைய விலையேற பெற்ற என்னுடைய அருமை சகோதரிகளே, சகோதரனே, நீங்க பவுல் சொல்றாரு, ஸ்திரீயானவளுக்கு தலைமயிரே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே சொல்றாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டாரு, இந்த தலைமயிரை முக்காடாய் கொடுத்துட்டாரு. ஆனா பிசாசு என்ன பண்ணான்னு கேட்டாக்கா, கத்தோலிக்க மதத்துல இருந்து டே இது முக்காடு எனக்கு தெரியும்டா, இந்த முக்காடை விடுறா, இது பாரு மேல ஒரு முக்காடு இருக்குது பாரு, அதை போட்டுக்கடா, அதுதான உண்மையான சத்தியம், இந்த முக்காடு நீங்க போட்டு ஆகணும்டா, இந்த முக்காடு போடுறான்னு சொல்லி சர்ச்சில் தேவனுடைய ஆலயத்துல இன்னைக்கு தேவனுடைய கூடாரத்துல இது ஒரு புதிய ஒரு சத்தியத்தை கொடுத்துருவான் சாத்தானுடைய வேலையை அதுதாங்க. ஏதேன் என்னும் தோட்டத்துல தேவன் புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க புசிக்க வேண்டாம் கனியை நீங்க புசிச்சீங்கன்னாக்கா மரணம் நேரிடும் என்று சொன்னாரு. சாத்தான் சொன்னான். அதே தோட்டத்துக்குள்ள அவன் இருந்தான். ஆதாமேவாள் உருவாக்கத்துக்கு முன்னாடி அதே தோட்டத்துல தான் இருந்தான். அந்த தோட்டத்துக்குள்ள சாத்தான் சர்ப்பம் சொல்லக்கூடிய, மிருகம் சொல்லக்கூடிய அந்த பிசாசானவன் இந்த ஏவாள்கிட்ட வந்து என்ன சொன்னான்னு கேட்டாக்கா, ஐயோயோ ஜோசப் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, இவன் ஒரு பைத்தியக்காரன், சத்தியத்தையே மாத்தி சொல்றான். அப்படிலாம் இல்ல, நீங்க பாத்தீங்களா 6ஆம் வசனத்தை பாரு, முக்காடு சொல்றாரு பத்தியா பவுலு. இல்ல புடவை முக்காடு போட்டாகணும், இந்த முக்காடு போட்டாகணும், அதனால நீ புடவை முக்காடு போடுமா, தப்புமா, அவன் சொல்றது கேட்காதமா அப்படின்னு சாத்தா அவங்க உள்ளத்துல இப்ப பேசினே இருக்கிறான். இவன் ஒரு திருட்டு கள்ள போதகமாவ, இவன் திருட்டு பையமா, போதகத்தை கேட்காதீங்க, உள்டாவா பேசுறாமாவன், இவன் ஒரு சாத்தாமா இவன் அப்படின்னு இந்த சத்தியத்தை கேட்டுக்கிற பாரு சகோதரியே, உன் உள்ளத்துல பேசினுக்கிறான். நம்ம பாஸ்டர் இது மாதிரி போதிக்கலையே, நம்ம பாஸ்டர் போதிக்காதது இந்த பாஸ்டர் போதிக்கிறாரு, இந்த பிரதர் போதிக்கிறாரு, இவன் திருட்டு பையன்பா. நம்ம 30 வருஷமா போயிடுக்கிறோம் ஒரு சர்ச்சில், எத்தனையோ பாஸ்டர்கிட்ட போறோம், எத்தனையோ சர்ச்சுக்கு நம்ம போறோம், எல்லாம் முக்காடு போட்டுக்கிறாங்க, இவன் புதுசா தலைமயிர் தான் முக்காடு பைபிள் எனக்கு ஒன்று காமிக்கிறான் அப்படின்னு சாத்தா இப்ப உங்க மனசுல எல்லாம் பேசினானா இல்லையா? பேசினுக்கிறான். அதனால இந்த ஜோசப்பை இந்த சகோதர பேச்சலாம் நீங்க கேட்காதீங்க. துபார் காமிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை, இந்த முக்காடு போடு, இதை குறிச்சுதான் பவுல் பேசுறாரு, இந்த மயிரை குறிச்சு பேசல அப்படின்னு பிசாசு உங்க உள்ளத்துல பேசுறானா இல்லையா? சாத்தானுக்கு பிறந்த சாத்தானுகளை, பிசாசுகளை, புத்தியில அந்த மதிக்கட்ட ஜனங்களை, எரும மாடுகளை, வேற என்ன பேசலாம் உங்களெல்லாம்? நானா எரும மாடு தான் பேசுறேன். பைபிள்ல காரி தூக்குறார் இயேசுனாரு. தேவனுடைய விலையேற பெற்ற அருமை சகோதரியே, தேவனுடைய விலையேற பெற்ற என் அருமை சகோதரனே, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு செவி கொடுங்கள், மனிதனுடைய உபதேசத்துக்கு செவி கொடுக்காதீர்கள். அல்லேலூயா. மனிதனுடைய உபதேசம் அது சாத்தானுடைய உபதேசம். இன்றைக்கு தேவனுடைய கூடாரத்துக்கு வரும்பொழுது இப்படி நீங்க வரக்கூடாது. தலைமயிரே உனக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே பவுல், தேவனுடைய மனுஷன் பவுல், தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய ஊழியத்தை சத்தியத்தை சத்தியமாய் பேசினவன், உண்மையும் உத்தமமாக இந்த பூமியில ஊழியம் செஞ்ச அந்த பவுல் பேசுறாரு. எவ்வளவு அற்புதமா பேசுறாரு கேட்டாக்கா, 2ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். இப்போ உங்களை எல்லாம் புகழ்வாரா இகழ்வாரா?
நீங்க சொல்லுங்க எனக்கு. அதனால தலைமயிரே அவளுக்கு முக்காடா இருக்கிறது. இந்த தலைமயிருக்கு மேல இப்படிப்பட்ட ஒரு முக்காடு தேவனுடைய சர்ச்சில் நீங்க சொல்லக்கூடிய, நீங்க தேவனுடைய சர்ச்சில் சொல்லக்கூடிய அந்த சர்ச்சில் நீங்களாம் இப்படி போட்டுன்னு வரவே கூடாது. அல்லேலூயா. இப்படி போட்டுன்னு வரவே கூடாது. இதுதான் தெரியுதா? இதுதான் இப்படி போட்டு வரக்கூடாது. இது மாதிரி தலைமயிரை நீளமாய் இந்த முக்காடு கொடுக்கப்படுது. இந்த முக்காடுக்கு மேல இது மாதிரி ஒரு ஸ்கிரீன் முக்காடோ, புடவை முக்காடோ, தாவாடி முக்காடோ, கர்ச்சிப் முக்காடோ, இல்ல ஒரு தொப்பியோ பெண்கள் போடக்கூடாது. கிராப் பெட்டி கூடாது. இன்னொன்று முக்கியமானது, முடிக்கிறேன். 40 நிமிஷம் ஆச்சு. சுருக்கமா படிச்சு முடியல. ஓகே, இந்த மாதிரி முடியதான் நீங்க நீளமா வச்சு நான் சர்ச்சில் வரும்போது, இதை விட்டுட்டு நீங்க ஜட வைக்கிறது, இந்த லாங் ஹேரை, இந்த லாங் இதை இந்த முக்காடை ஜட பின்றது, இந்த முக்காடை ஒரு கொண்டை போட்டு அந்த கொண்டைக்கு உள்ள ஒரு ஊக்கு போடுறது, ஆணியை போடுறது, ஊக்க போடுறது, குச்சி போடுறது, இப்படிலாம் சர்ச்சில் ஸ்டைலா நீங்க வந்தீங்கன்னாக்கா நீங்களாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை. அதே நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க நீங்க தேவனுடைய கூடாரத்துக்கு வரும்போது தலைமயிர் நீளமா இருக்க வேண்டும். இந்த மாதிரி நீளமா இருக்கணும். இன்னைக்கு மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற அநேக உலகமெங்கும் இருக்கிற மனவாட்டி சொல்லுவாங்க. அந்த சகோதரிமார்கள் கூட இந்த முடிய கொண்டைய போட்டுக்கிறாங்க, ஜடை போட்டுக்கிறாங்க, ஏதோ செய்துங்க, கன்றாவீங்க. அப்படி செய்யாதீங்க சகோதரிகளை. தலைமுடிய நீளமாய் வச்சுக்கணும். உன் சர்ச்சில் போறிய மனவாட்டி பாஸ்டர்னு, அந்த பாஸ்டர் உங்ககிட்ட பேசுறது இல்லையா? சர்ச்சில் உபதேசிக்கிறது இல்லையா? தலைமயிரை நீளமாக வச்சுன்னு வாங்க சர்ச்சில் பேசுறது இல்லையா? அப்படி பேசலனாக்கா போதகனே, மனவாட்டி சொல்லி கொண்டிருக்கிற போதகனே, உன் சர்ச்சில் பேசு, தயவு செஞ்சு பேசு. உன் கண்ணு இல்லையா? கண்ணு இருக்குதுல, கண்ணில் பார்க்கறல, சகோதரிகளை பார்க்கறல, எப்படி வரான்னு பார்க்கறல, இந்த மாதிரி வரனாக்கா சர்ச்சில் பேசு. அப்படி பேசலனாக்கா நீ ஒரு குற்றவாளியா இருப்பாய். இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, பேச முடியாது, நேரமாச்சு. ஆகவே பெண்களுக்கு தலைமயிர் முக்காடா இருக்கிறது என்று பவுல் தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்படிதான் பெண்கள் வர வேண்டும். சர்ச்சில் கொண்ட போறது, ஜட போறது, இல்ல டிசைனா கோயிலுக்கு வருது, இப்படிலாம் வந்தினாக்கா தவறு. தலைமயிர் முக்காடா இருக்கிறது. அதனால்தான் 6ஆம் வசனத்தை பேசுறாரு. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தன் தலைமயிரை கத்தரிக்க போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய ரகசிய ஆழமான செய்திகள் இது, என்னால பேச முடியல. இப்ப பாருங்க, மறுபடியும் 7ஆம் வசனத்தை பாருங்க. புருஷனவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடினால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அதாவது தன் தலைமயிரை நீளமாக வளர்க்க கூடாது. அவன் இது மாதிரி கிராப் தான் வெட்டிக்கணும். ஏன்னா புருஷனானவன் தேவனுடைய சாயலா இருக்கிறபடினால். ஸ்திரீயானவள் புருஷனுக்கு மகிமையா இருக்கிறாள். இப்ப 13ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடி கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி மூடிக்கொள்ளாமல் நீளமாய் வளர்க்காமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று நிதானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு பெண்கள் இந்த மாதிரி நீளமாய் முடியை முக்காடாய் போடவில்லை என்று சொன்னால் புருஷர்மார்களை அவர்கள் அவமதிக்கிறார்கள், கனவீனப்படுத்துகிறார்கள். அப்படி கனவீனப்படுத்துகிற ஸ்திரீமார்களை டைவர்ஸ் செய்யலாம் என்று சரித்திர தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள். ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை, முக்காடு என்றால் என்ன, மூடி என்றால் என்ன, எதை குறித்து பவுல் பேசுகிறார் என்று சொன்னால், ஒரு ஸ்திரீனுடைய தலைமயிரே அவளுக்கு முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. ஆகவே தயவு செய்து இந்த சத்தியத்தை விசுவாசித்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கூடாரத்துக்கு, நீங்கள் தேவனுடைய கூடாரத்துக்கு போகும்பொழுது இப்படியாக நீங்கள் போங்கள். தயவு செய்து கொண்ட போடாதீங்க, ஜட போடாதீங்க. கோயில் உள்ள போகும்போது நீங்க இப்படி போங்க தயவு செஞ்சு. இதுதான் முக்காடு. அதே மாதிரி 10ஆம் வசனம் சொல்லுது, தூதர்கள் நிமித்தம் முக்காடு போடு சொன்னாக்கா ஊழியக்காரன் நீங்க பார்க்கும்போது, ஊழியக்காரன் நீங்க வீட்டில் போய் சந்திக்கும் போது கூட நீங்க இந்த மாதிரி தான் நீங்க போகணும். கொண்ட போடுறதோ ஜட போடுறதோ இருக்கக்கூடாது. முக்காடு போட்டுக்கொண்டுதான் போக வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளை, மூடி முக்காடு இது ரெண்டுமே ஒரு ஸ்திரீனுடைய தலைமயிரை குறித்து தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். 15ஆம் வசனத்தில் மிக அழகாக சொல்லப்படுது, ஸ்திரீயானவளுக்கு தலைமயிர் முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆகவே பெண்கள் இப்படியாக தான் தேவனுடைய ஆலயத்திலே, சர்ச்சிலே வர வேண்டும். இப்படிதான் அவர்கள் வர வேண்டும் பெண்கள்.
ஆகவே சத்தியத்தை விசுவாசிங்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், செய்திகளை அநேகருக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய ஊழியக்காரனே, உன்னுடைய சமூகத்தில் நீ பேசு, இந்த வார்த்தையை நீங்கள் பேசுங்கள் தயவு செஞ்சு. கர்த்தர் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் ஆசீர்வதிக்கட்டும், ஞானத்தை கொடுக்கட்டும், புத்தியை கொடுக்கட்டும், விசுவாசத்தை தரட்டும். இந்த செய்தியை நம்ப முடியாது அவர் செய்யட்டும். உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கட்டும். God bless you, பிரியமானவர்களே.